ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டோம். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணிக்கு போடுறோம்ல அந்த பூ எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. சோம்பு ஒரு ஸ்பூன், பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணா சேர்த்துக்கங்க, வேணும்னா விட்டுருங்க. கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும். நான் 2 தக்காளி பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் அதேமாதிரி அரைச்சி வச்சுட்டு வெங்காயம் வணங்கினோடனே தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு அதில் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வணக்கி விட்டுட்டு அதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே சிக்கனை வாஷ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு. விசில் அடங்கிருச்சு. கறி வெந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த நல்லா கறி வெந்துருச்சு. இப்போ இது கொதிச்சிட்ருக்குல அந்த தண்ணி இதுலேயே சேர்த்துக்கோங்க. தண்ணி இது பண்ணிடாதீங்க. தண்ணி சேர்த்துட்டு கறி தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நான் குக்கர்லேயே மாற்றிக்கிட்டேன். நல்லா கொதிக்கட்டும். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் அப்படின்னா ஒரு 10 முந்திரி ஊற வச்சு எடுத்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா அப்படியே விட்டுடலாம். கெட்டி ஆகணுன்னா மட்டும் ஊற்றினா போதும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொஞ்சம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.